வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இந்த வீடியோல திருவண்ணாமலை கிரிவலம் பத்தின ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போணும் அப்படிங்கிறது என்னுடைய பல நாள் கனவு. ஏன்னா, இதுவரைக்கும் நான் போனதில்ல. முதல் தடவ கிரிவலம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் போயிருந்தோம். கிரிவலம் பௌர்ணமியில போணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு அதிகம். ஆனா, பௌர்ணமி தினத்தில 2 குழந்தைங்கள வச்சுட்டு கிரிவலம் போறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமும் இல்ல. அதனால டைம் கிடைக்கும்போது நம்ம கிரிவலம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஞாயித்துக்கிழமை தான் நாங்க கிரிவலம் போயிருந்தோம். கிரிவலம் போறதுக்கு முன்னாடி வீட்ல சுவாமி கும்பிட்டுட்டு, சுவாமிக்கு அபிஷேகம்லாம் செஞ்சுட்டு கிளம்பியிருந்தேன். கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டுருந்தேன். ஆனா அப்பவும் கொஞ்சம் போல லேட் ஆயிடுச்சு. நம்ம 48 நாள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறதால, முருகப்பெருமானுக்கும் சேர்ந்து தான் அபிஷேகம் செஞ்சிருந்தேன். ஏன்னா, வர்றதுக்கு எப்படியும் கிரிவலம் முடிச்சுட்டு குழந்தைங்கள கூட்டிட்டு வர்றதுக்கு நைட்டு போல ஆயிடும். செய்ய முடியாது அப்படிங்கிற காரணத்தினால, காலையிலேயே அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு, அலங்காரம் பண்ணி வழிபாடும் ரொம்ப எளிமையான ஒரு அபிஷேகம் தான் செஞ்சிருந்தேன். பால் அபிஷேகம் செஞ்சு சுவாமி வழிபாடு செஞ்சிருந்தேன். நான் பொதுவா இந்த 48 நாட்களும் இப்போ விசேஷ நாட்கள் தவிர்த்து சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நாட்கள் தவிர்த்து மற்ற தினங்கள்ல முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செஞ்சு விரதம் இருந்துட்டுருக்கிறேன். அதேபோல சஷ்டியில, கிருத்திகையில, செவ்வாய்க்கிழமையில இது மாதிரி நாட்கள்ல கொஞ்சம் விசேஷமா கூடுதலான அபிஷேகங்கள் செய்யறதுண்டு. ஏன்னா நெறைய பேர் கேட்டிருக்கீங்க, தினந்தோறும் அபிஷேகம் செஞ்சே ஆகணுமாக்கா? வீட்ல விக்கிரகம் இருக்கு. நாங்க 48 நாள் விரதம் இருக்கோம். 21 நாள் விரதம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது கட்டாயம் இல்லைங்க. நீங்க வழக்கம் போல தினசரி வழிபாடு மட்டும் செஞ்சுட்டு, வழக்கம் போல செய்வீங்க இல்லையா? இப்போ செவ்வாய்க்கிழமையிலயோ அல்லது சஷ்டிலயோ, கிருத்திகையில இந்த மாரி அபிஷேகம் உங்களுடைய வழக்கம் எதுவோ அப்படியே நீங்க இருந்துக்கலாம். இது என்னுடைய சங்கல்பம் அப்படிங்கிறதால நான் அந்த மாரி விரதத்த எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம மாதாந்திர பிரச்சனைகள் இருக்கும் பெண்களுக்கு. அந்த மாதிரி நேரத்தில நான் இல்லாம அவர் இந்த விரதம் அதாவது இந்த அபிஷேக வழிபாடு செய்வாரு. நான் விரதம் கன்டின்யூ பண்ணிப்பேன். இந்த டவுட் இப்போ வரைக்கும் நெறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ, அதனால இந்த வீடியோல நான் கிளாரிஃபை பண்ணியிருந்தேன். அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு, இறைவனுக்கு ஆடை அலங்காரம்லாம் செஞ்சு வச்சிருந்தேன். இந்த ஜுவல்ஸ் எங்க வாங்கியிருந்தீங்க சுவாமிக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இந்த வஸ்திரம், இந்த சுவாமிக்கு இந்த குட்டி குட்டி ஆ ஆபரணங்கள் எல்லாமே நார்மலா இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் விக்கும் இல்லையா? அந்த கடைகள்லே கிடைக்குது. இதுக்குன்னே தனியா இப்பலாம் நெறைய கடைகள் வந்துருச்சு. கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க ஏரியாவுலயும் கிடைக்கும். Instagramல இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம விக்கிரகத்துக்கு ஏத்த மாரி குட்டி குட்டி சைஸ்ல நம்ம பார்த்து வாங்கணும். ஸோ அது நமக்கு Instagramல கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். அதனால நீங்க நேர்ல போய் பார்த்து வாங்குறது தான் சிறப்பு. ஏன்னா நம்ம வீட்ல இருக்கிற விக்கிரகம் என்ன சைஸ்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு அண்ணாமலையார தரிசனம் பண்றோம் அப்படிங்கிறதால, அண்ணாமலையாருக்கு ஒரு சிறப்பு பூஜை செஞ்சுட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப அழகா இன்னைக்கு பூஜை எல்லாம் முடிஞ்சிருந்துச்சு. முருகப்பெருமானுக்கும் வழிபாடு முடிச்சிருந்துச்சு. வீட்ல பழங்கள் இருந்துச்சு. அதையே நைவேத்தியமா படைச்சுட்டு நாங்க கிளம்பிட்டோம். திருவண்ணாமலை அப்படின்னாலே மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்பல்லாம் என்னன்னு தெரியல. எப்போ திருவண்ணாமலை போலாம் அப்படின்னு கேட்டாலும், உடனே சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணிடுறாரு. அவருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்குது போல இருக்கு. அதனால யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும்? திருவண்ணாமலை ஒரு தடவை நம்ம போனோம் அப்படின்னாலே, மறுபடியும் மறுபடியும் அங்க போகணும் அப்படிங்கிற ஆசை நமக்குள்ள வந்துட்டே இருக்கும். இந்த கோவில பத்தி நான் ஷார்ட்ஸ் வீடியோல சொல்லியிருந்தேன். இத பத்தின டீட்டெயில் வீடியோ குடுக்கிறதாவும் சொல்லியிருந்தேன். இந்த அம்மன் கோவில் கனியம்பாடியிலிருந்து ஆரணி போற வழியில இருக்கு. கணவாய் பகுதியில அமைஞ்சிருக்கு. ஸ்ரீ கடம்ப வனவாசவி அம்மன் ஆலயம் அப்படின்னு இந்த ஆலயத்துக்கு பேரு. இந்த ஆலயம் கன்னியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. கருவறையில வாசுகி தேவியுடைய மடியில பால விநாயகர் வீற்றிருப்பது அபூர்வமான விஷயம். கடம்பவன வாசவி தேவி தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது தவத்துக்கு இடையூறு வராம பாத்துக்கிறது பால விநாயகரே அம்மனுடைய மடியில அமர்ந்திருக்கிறதா ஒரு வரலாறும் இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அம்மனுடைய மடியிலிருந்து எலுமிச்சம்பழம் வச்சு எடுத்துட்டு போய் அந்த எலுமிச்சம்பழத்தை அவங்க சாப்பிட்டா குழந்தை பாக்கியம் கிட்டும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை. அதோட அமாவாசை மற்றும் மற்ற நாட்கள்ல இங்க எல்லா வாகனங்களும் நின்று தான் போவோம். அதாவது இந்த வழியா போற எல்லா வாகனங்களும் இங்க இந்த கோவில்ல வழிபாடு செஞ்சுட்டு தான் போவாங்க.
காரணம் அவங்க போயிட்டு வரக்கூடிய காரியம் வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோவில்ல வழிபாடும் நடக்குது. மார்கழி மாத பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல 108 பால்குட அபிஷேகமும் இங்க நடக்கும். கனியம்பாடிக்கு அம்மன் திருவீதி உலா நடைபெறும் அப்படிங்கிறதும் இந்த கோவிலுடைய சிறப்பு. கோவில்ல சப்த கன்னிகளும் முனீஸ்வரரும் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறாங்க. அங்க இருக்கிற நிறைய மக்களுக்கு இந்த கோவில் குலதெய்வமாகவும் அமைஞ்சிருக்கு. நாங்கள் திருவண்ணாமலைக்கு இந்த அம்மன் கோவில் வழியாக தான் போனோம். அதனால் இங்கே அம்பாவை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு கிளம்பினோம். இங்கே வழிபாடு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் திருவண்ணாமலை கிளம்பி போயிட்டோம். இந்த அம்மன் கோவில் அப்படி ஒரு பிரசித்தி பெற்றது. அம்பாவை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். விநாயக பெருமான் மடியில் அமர்ந்து காட்சி கொடுக்குற ஒரு அற்புதமான அம்மன் கோவில். நீங்கள் வந்து பக்கத்தில் எங்காவது இருக்கீங்க, கனியம்பாடி பக்கத்தில் ஏதாவது ஊரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவில் வந்துட்டு போங்க. அவ்வளவு சிறப்பாக இருக்கும். கிளம்பி திருவண்ணாமலை போயிட்டோம். திருவண்ணாமலை ரீச் ஆனதுமே அப்படி ஒரு சந்தோஷம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே அண்ணாமலையாரை பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான் பிளானு. ஆனால் அங்கே போயிட்டு கிரிவலம் லேட் ஆகிடும் அப்படிங்கிறதால நாங்கள் வந்து ராஜகோபுரம் வழி அங்கேருந்து கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா மூலவர் அதாவது திருவண்ணாமலைக்கு போயிட்டு அண்ணாமலையரை நாங்கள் நிறைய தடவை பார்க்குறோம். ஆனால் கிரிவலம் அப்படிங்கிறது குழந்தைங்கள வச்சுட்டு அடிக்கடி போக முடியல. அதனால் இன்றைக்கி எப்படியாச்சும் கிரிவலம் முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக முதல் வந்து கிரிவலம் தான் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தான் மனசில் இருந்துச்சு. போகும்போதே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை ரீச் ஆகிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு தான் கிளம்புனோம். ஆளுக்கு ஒரு மீல்ஸ் வந்து சொல்லி சாப்பிட்ருந்தோம். வேலூரில் இருந்து ஒரு 2.5 மணி நேரம் அப்படி இல்லை 3 மணி நேரம் டிராஃபிக் எதுவும் இல்லை அப்படின்னா 2.5 மணி நேரத்துலேயே திருவண்ணாமலைக்கு ரீச் ஆகிடலாம். எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ட்ராவல் பண்ணி வந்து அண்ணாமலையாரை தரிசனம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம் தானே. அதுவும் மட்டும் இல்லை, என்னோடய வாழ்க்கையிலே முதல் தடவை கிரிவலம் வரேன் அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். மனசில் ஒரு குதூகலமாக இருந்துச்சு. எப்படி இந்த கிரிவலம் முடிக்க போகிறோம் அப்படிங்கிற கவலைலாம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா குழந்தைங்கள வச்சுட்டு கண்டிப்பாக அவங்கள தூக்கிட்டு தான் போக முடியும். அவங்க வந்து ரொம்ப தூரம் நடக்கலாம் மாட்டாங்க. அவ்வளோ பெரிய குழந்தைங்க இல்லை. சின்ன குழந்தைங்க அப்படிங்கிறதால கண்டிப்பாக தூக்கிட்டு போகணும். ஆனால் இருந்தாலும் எனக்கு அதை பற்றின எந்த கவலையும் இல்லை. எனக்கு முழுக்க முழுக்க அண்ணாமலையாரை சுற்றி, அதாவது இங்கே வந்து மலையே அந்த திருவண்ணாமலை அந்த மலையே வந்து சிவனா நமக்கு காட்சி கொடுக்குறார். அதனால அவரை சுற்றி வர்றது மட்டும்தான் என் கண்ணு முன்னாடி இருந்துச்சு. ராஜகோபுரம் வந்துட்டோம். வந்துட்டு அங்கே நம்ம எப்பவுமே கிரிவலம் ஆரம்பிக்கும் போது அண்ணாமலையாரை பார்த்தபடி நம்ம வந்து உள்ளே போயிட்டு மூலவரை பார்க்கல அப்படின்னா கூட பரவாயில்ல, ராஜகோபுரம் முன்னாடி நீங்கள் எங்கேருந்து ஆரம்பித்தாலும் சரி, அங்கே வந்து சூடம் ஏற்றி தீபம் ஏற்றி அதே போல் தேங்காய் உடச்சி தான் நம்மளுடைய கிரிவலத்தை ஆரம்பிக்கணும். நல்லபடியாக கிரிவலம் முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்திட்டு கிரிவலம் முடியும் போது கண்டிப்பாக நம்ம வந்து மறுபடியும் சூடம் ஏற்றணும். ஸோ இது வந்து கிரிவலத்துடைய முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம போனதும் வந்து உடனே அப்படியே கிரிவலத்தை ஆரம்பிச்சிடக்கூடாது. முதல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தி இறைவன்கிட்ட நமக்கு வந்து ஆசீர்வாதம் வேணும் இல்லையா? அதனால அவருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த கிரிவலம் முடியணும் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே போனதும் அந்த ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிடுச்சு. அண்ணாமலையாரை பார்க்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இல்லையா? யார் யார் என்னன்னைக்கு எப்போ கிரிவலம் வரணும் அப்படிங்கிறது நம்ம தலையில் எழுதியிருக்கணும். அவர் நினைக்கணும். முதல்ல திருவண்ணாமலை மண்ணை மிதிக்கிறதே அவர் நினச்சா மட்டும்தான் முடியும். ஸோ அது வந்து சாத்தியமில்லாத விஷயம். நம்ம நினச்சா போயிட முடியாது. அவருடைய அருள் இருக்கணும். அவருடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கிரிவலம் வந்து செய்ய முடியும். அங்கேருந்து ஆரம்பித்து கிரிவலம் போயிட்டு முதல் லிங்கமான இந்திரலிங்கம் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம் மற்றும் ஈசான்ய லிங்கம் அப்படின்னு 8 லிங்கங்கள் அமைஞ்சிருக்கு. நினைச்சாலே முக்தி தரக்கூடிய கோவிலா இந்த திருவண்ணாமலை திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. இங்க சிவனே மலையா அமைஞ்சிருக்கிறது ஒரு அற்புதமான காட்சி. திருவண்ணாமலை கிரிவல பாதையை சுற்றிலும் கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் தொலைவு இருக்கு. இந்த கிரிவல பாதையில நம்ம 8 லிங்கத்தோடு சேர்த்து சூரிய லிங்கமும் சந்திரலிங்கமும் பார்க்கலாம். இது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 99 கோவில்கள்
விநாயகர் கோவில், முருகப்பெருமான் கோவில், அம்மன் கோவில் அப்படின்னு கிட்டத்தட்ட 99 கோவில்களை நம்ம பார்க்கலாம். இதை தவிர்த்து ஆசிரமங்களும் நிறைய இருக்கு. ரமணாசிரமம் முதற்கொண்டு நிறைய சித்தர்களுடைய சமாதி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அவ்வளவு அற்புதமான ஒரு கிரிவல பாதை. நாங்க வந்து ரொம்ப பொறுமையா தாங்க போனோம். நாங்க எந்த கோவிலையும் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த கிரிவல பாதையில இருக்கக்கூடிய அத்தனை லிங்கங்களையும், அத்தனை முருகப்பெருமான், விநாயகர் கோவில், அம்பாள் திருக்கோவில், ஆசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நிறைய குளங்கள் இருக்கும். நந்திகேஸ்வரருக்குன்னு தனித்தனி விக்கிரக வழிபாடுகள் இருக்கும். எல்லாமே ஒரு சேர பார்த்துட்டு தான் பொறுமையா தான் வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3:15 போல, மதியம் 3:15க்கு நாங்க ஆரம்பிச்சோம். நைட்டு 11 மணிக்கு முடிச்சோம். அந்த அளவுக்கு பொறுமையா தான் ஒவ்வொரு கோவிலையும் பார்த்து ரசிச்சு இறைவனுடைய அருளோடு இந்த கிரிவலம் வந்து போயிட்டு இருந்தோம். முதல் லிங்கம் இந்திரலிங்கம், அடுத்து அக்னி லிங்கம். அங்க இருந்து அதாவது அக்னி லிங்கம் தரிசனம் பண்ணிட்டு அங்க இருந்து சேஷாத்ரி ஆசிரமம் போயிருந்தோம். அவ்வளோ இதமான இடங்க, மனசுக்கு அப்படி ஒரு நிம்மதி. தட்சிணாமூர்த்தி இங்க தனி சன்னதியில காட்சி கொடுப்பார். அவ்வளோ அழகான ஆசிரமம். அங்கேருந்து ரமண மகரிஷி ஆசிரமம் பக்கத்தில் தான். ஸோ ஒவ்வொரு ஆசிரமும் போயிட்டு பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். இங்கே ஒவ்வொரு லிங்கமும் நிறுவப்பட்டதற்கு ஒரு தனித்தனி வரலாறும் இருக்கு. கிரிவலம் வர பாதையில முதல்ல அமைஞ்சிருக்கிறது இந்திரலிங்கம். அண்ணாமலையார் கோவில் ராஜகோபுரத்துக்கு ரொம்ப பக்கத்திலேயே, நம்ம கிரிவலம் ஆரம்பிச்ச உடனே பார்க்கக்கூடிய முதல் லிங்கம் இந்திரலிங்கம். இந்த இந்திரலிங்கம் வந்து கிழக்கு திசையில அமைஞ்சிருக்கும். தேவர்களுடைய தலைவனான இந்திர தேவனே நேரடியாக இங்க வந்து இந்த லிங்கத்தை வழிபட்டதா ஐதீகம். நவக்கிரகங்களின் நாயகனான சூரியன், அதோட சுக்கிரனின் ஆட்சி பெற்ற இந்த லிங்கத்தை வணங்கினோம் அப்படின்னா நீண்ட ஆயுளும் பெரும் செல்வமும் அரசபோக வாழும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ரிஷபம் மற்றும் துலா ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய லிங்கம் இந்த இந்திரலிங்கம். அதன் பிறகு அக்னிலிங்கம். அக்னிலிங்கம் வந்து கிரிவல பாதையுடைய தென்கிழக்கு திசையில அமைஞ்சிருக்கும். சந்திரனுக்கு ஜோதி வடிவில் காட்சி அளித்த லிங்கம் தான் அக்னிலிங்கம். குளிர்ந்து அக்னிலிங்கமா காட்சி அளிக்கிறார். சேஷாத்ரி சுவாமிகளுடைய ஆசிரமத்துக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்கும். இந்த லிங்கத்தை வழிபாடு செஞ்சு கிரிவலம் வரும் அப்படின்னா சஞ்சலங்கள் நீங்கி மனம் தெளிவு பெருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். சிம்ம ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான லிங்கம் இந்த அக்னி லிங்கம். அஷ்டலிங்கங்களை தொடர்ந்து நிறைய முருகப்பெருமான் திருக்கோவிலும், அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கு நேர் அண்ணாமலையார் கோவில் அப்படின்னு சொல்லுவோம், உண்ணாமலையம்மன் கோவில்னு சொல்லுவோம். அத்தனை கோவிலும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். நாங்கள் போனப்போ பார்த்துட்டு இருந்த அத்தனை காட்சியும் உங்களுக்காக இந்த வீடியோவில் பதிவு செஞ்சுருக்கேன். அடுத்தது, அதாவது அக்னி லிங்கம் தொடர்ந்து நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய லிங்கம் யமலிங்கம். கிரிவல பாதையில் தென் திசையில் மூன்றாவதா அமைஞ்சிருக்கும். தென் திசையின் அதிபதியான யமனுக்கு சிவபெருமான் தாமரை மலர்ல லிங்க வடிவில் தோன்றி காட்சி கொடுத்தாராம். யமலிங்கத்தை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ஆயுள் விருத்தியாகும், தேவையற்ற வீண் செலவுகள் குறைஞ்சி பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. விருச்சிக ராசிக்காரர்கள் வணங்கக்கூடிய ஒரு லிங்கம் அப்படின்னா இந்த யமலிங்கம். நான் ஏன் ராசியோடு சேர்ந்து சொல்றேன் அப்படின்னா, நம்ம இந்த லிங்கங்களை வழிபாடு செய்யும் போதே அதாவது அஷ்டலிங்கத்து பக்கத்துலயும் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க, இந்தெந்த ராசிக்காரர்கள் இந்தெந்த லிங்கத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வரோம் அப்படின்னாலே அத்தனை ராசிக்காரர்களுக்கும் ஒரு அற்புதமான விஷயம்தான். எல்லா விஷயமும் நடக்கும், எல்லா நல்லதும் நடக்கும். அதனால இது தனித்தனியாவா நான் கொடுத்துருக்கேன். நீங்க இதுக்கப்புறம் கிரிவலம் போறீங்க அப்படின்னா நிச்சயமாக நேரத்தை குறைக்கணும் அப்படின்னு, அதாவது நம்ம நடந்து முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கிரிவல பாதையில இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு கோவிலையும் பொறுமையா பார்த்துட்டு வாங்க. அதுதான் உண்மையான கிரிவலம். அது கிரிவல பாதையில நம்ம பார்த்த அடுத்த லிங்கம் வாயு லிங்கம். இந்த லிங்கம் வடமேற்கு திசையில அமைஞ்சிருக்கும். வாயு பகவானால் உருவாக்கப்பட்டது. பஞ்ச கிருத்திகா அப்படிங்கிற தேவலோக மலருடைய வாசமாக தோன்றிய ஈசன் வாயு பகவானை இங்கேதான் ஆட்கொண்டார். கடகராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய லிங்கம். இந்த லிங்கத்தை வணங்கி கிரிவலம் வருவருக்கு வடமேற்கு திசையின் அதிபதியான கேது பகவானுடைய பரிபூரண ஆசியும் சகல போகங்களும் கிட்டுமா. அடுத்தது நிருதி லிங்கம். கிரிவல பாதையில இருக்கக்கூடிய நிருதிலிங்கம் இது தென்கிழக்கு திசை நோக்கி அமைஞ்சிருக்கு. இங்க இருக்கிற அஷ்டலிங்கங்களும் ஒவ்வொரு திசையில நமக்கு காட்சி கொடுப்பாங்க. நிருதிலிங்கமும் தென்மேற்கு திசையில காட்சி கொடுக்குறாங்க. தென்மேற்கு திசையின் அதிபதியான நிருதி பகவானுக்கு நிருதீஸ்வரராக தோன்றி ஈசன் காட்சி கொடுத்த இடம்.
சனி தீர்த்தம் என்ற குளமும் இது பக்கத்திலேயே குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு இந்த நிருதிலிங்கம் அப்படிங்கிறது ஒரு அருப்பொருளான வரம்ங்க. இந்த நிருதிலிங்கத்தை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை வரம் கிட்டும். அதோட மன நிம்மதி கிடைக்கும். மேஷ ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய தலமா இந்த நிருதிலிங்கம் அமைஞ்சிருக்கு. நிருதிலிங்கத்திற்கு அடுத்து வருணலிங்கம், கிரிவல பாதையில 5வதா இருக்கக்கூடிய வருணலிங்கம். வருண பகவானுக்கு ஈசன் நீர் வடிவமாக காட்சி கொடுத்து ஆட்கொண்ட இடம். இந்த லிங்கத்தை வணங்கணும் அப்படின்னா மேற்கு திசைக்கு அதிபதியான சனி பகவானுடைய அருளை பெறலாம். தீராத வினைகளையும் தீர்த்து வைக்கும் தலம். இங்க வருண தீர்த்தம் அப்படிங்கிற குளமும் இருக்கு. மகரம் மற்றும் கும்பராசிக்காரர்கள் இந்த லிங்கத்தை வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம். இந்த அஷ்டலிங்கங்களோடு சூரியலிங்கமும் சந்திரலிங்கமும் இங்க காட்சி கொடுக்குறாங்க. இறைவனே சூரியனாகவும் சந்திரனாகவும் நம்ம வழிபாடு செய்யலாம் லிங்க வடிவத்துல. இறைவனுடைய அனுக்கிரகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கணும். நம்ம ஒவ்வொரு லிங்கமா நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கிறோம். கிரிவல பாதையில 7வதா அமைஞ்சிருக்கக்கூடிய லிங்கம் குபேர லிங்கம். வடதிசையின் அதிபதியான குபேரன் இந்த இடத்துல இருந்துதான் அண்ணாமலையார தரிசனம் பண்ணி அவர் இழந்த எல்லா செல்வங்களையும் திரும்ப பெற்றதா ஒரு ஐதீகம். பக்தர்கள் செல்வ செழிப்போட வாழ குபேரலிங்கத்தை வழிபாடு செய்யறது அவசியம். இது குரு பகவானின் ஆட்சி செய்யும் லிங்கமாகவும் அமைஞ்சிருக்கு. தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய லிங்கமாகவும் இந்த குபேரலிங்கம் அமையுது. குபேரலிங்கத்தை வழிபாடு செய்யறோம் அப்படின்னா கடன் பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவோம். எல்லா செல்வ செழிப்பும் ஏற்படும் அப்படிங்கிறது கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய லிங்கம் ஈசான்ய லிங்கம். சுமார் 14 கிலோமீட்டர் சுற்றளவுல இருக்கக்கூடிய கிரிவல பாதையில வடகிழக்கு திசையில அமைஞ்சிருக்கக்கூடிய லிங்கம். நந்தீஸ்வரர் வணங்கிய லிங்கம். எம்பெருமான் ஈசனை தவிர அனைத்துமே நிலையற்றது அப்படிங்கிற ஒரு ஞான சக்தியை உணர்த்தக்கூடிய அற்புதமான சந்நிதி இந்த ஈசான்ய லிங்கம். நம்ம இந்த கிரிவலம் முடிக்கக்கூடிய இடமும் அதாவது இந்த ஈசான்ய லிங்கத்தை பார்த்துட்டு நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துக்கு போவோம் இல்லையா? அந்த கிரிவலம் முடியும் போது நம்ம மனசுல ஒரு ஞானம் பிறக்கும். அந்த ஞானத்தை வர வைக்கிறது இந்த ஈசான்ய லிங்க வழிபாடு தான். புதன் கிரகம் ஈசான்ய லிங்கத்தை ஆட்சி செய்யறதால அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெற்று விளங்குறதுக்கு இந்த ஈசான்ய லிங்க வழிபாடு துணையா இருக்கும். மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான லிங்கம் இந்த ஈசான்ய லிங்கம். எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெறலாம். ஏன்னா ஒருவருக்குள் ஞானம் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னாலே அவர்களுக்குள் சகலமும் வந்துடும். அப்படி ஒரு ஞானத்தை அருளக்கூடியது ஈசான்ய லிங்க வழிபாடு. முக்தி தரக்கூடிய 7 தலங்கள்ல இந்த திருவண்ணாமலை அப்படிங்கிறது அதி விசேஷம்ங்க. ஏன்னா திருவாரூர்ல பிறந்தா முக்தி, சிதம்பரத்தை தரிசிச்சா முக்தி, அவினாசியில கேட்டா முக்தி, திருவாலவாய் சொல்ல முக்தி, வாரணாசி இறக்கத முக்தி. ஆனா இந்த திருவண்ணாமலை மட்டும் நினைச்சாலே முக்தி தரக்கூடிய ஸ்தலம் இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஸ்தலம். எங்க இருந்து நினைச்சாலும் சரி, எங்க இருந்து அண்ணாமலையாரே அப்படின்னு நினைச்சா கூட முக்தி தரக்கூடிய ஸ்தலம் இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில். அப்படி ஒரு அற்புதமான கோவிலுக்கு இன்னைக்கு கிரிவலம் சுத்திந்து அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுங்க. திருவண்ணாமலை கிரிவல பாதையில இன்னொரு முக்கியமான கோவில் இந்த அருள்மிகு இடுக்கு பிள்ளையார் திருக்கோவில். இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில் உள்ள போயிட்டு வெளியில வந்தோம் அப்படின்னா நம்முடைய பாவங்கள் கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் பார்த்துட்டு கிரிவலமும் நல்லபடியா முடிஞ்சது. கிரிவலம் போற பாதை முழுக்க நாம செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்குங்க. எந்நேரம் சிவநாமத்தை அப்படி இல்லை அப்படின்னா கூட சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இந்த கிரிவலம் போங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம். வேற எந்த சிந்தனையும் நமக்குள்ள வேணாம். நல்லபடியா கிரிவலம் முடிஞ்சு ராஜகோபுரம் கிட்ட வந்துட்டோம். ராஜகோபுரத்துல இருந்து தான் நம்முடைய கிரிவலம் ஆரம்பிச்சிச்சு. மறுபடியும் அங்க அவருக்கு சூடம் ஏற்றி வழிபாடும் செஞ்சுட்டு எங்களுடைய கிரிவலத்தை நல்லபடியா முடிச்சோம். நாங்க கிரிவலம் முடிச்சது 11 மணி ஆயிடுச்சு. அதனால அது நட சாத்திர நேரம். அதனால நம்மளால அண்ணாமலையாரை பார்க்க முடியல. இருந்தாலும் அண்ணாமலையாரை மட்டும் பார்க்கறதுக்காக இன்னொரு நாள் நிச்சயம் வருவேன்.
அ அங்க அதாவது அவருடைய தரிசனம் நமக்கு அடிக்கடி போறதால கிடைச்சிருது. ஆனா கிரிவலம் போற பாக்கியம் கிடைக்கிறதில்ல. அதனால கிரிவலத்துக்காகவே இன்னைக்கு நாள் நாங்க ஒதுக்கி வந்திருந்தோம். ரொம்ப அற்புதமா கிரிவலம் சுத்தி இருக்கக்கூடிய அத்தன கோவிலுக்கும் ரொம்ப பொறுமையா இருந்து பார்த்துட்டு வந்தோம். எத்தன தடவ இந்த கோவிலுக்கு வந்தாலும் சலிக்கவே சலிக்காது. திரும்ப திரும்ப வரணும் அப்படிங்கிற எண்ணத்த தூண்டக்கூடிய அற்புதமான திருக்கோவில் அண்ணாமலையார் திருக்கோவில். கிளம்பும்போது திருவண்ணாமலைக்கு ஒரு பாய் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.